ஏங்க புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாண்டானா அந்த மாதிரி கதையால இருக்கு உங்க கதை. வீடியோ கேம் விளையாடுற வயசா இது? விளையாடுறதுக்கு என்ன வயசு இருக்கு? முடிஞ்சா நீ இந்த வீடியோ கேம் விளையாடி என்ன ஜெயிச்சு காட்டு பாப்போம். நான் உங்களே விளையாட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன விளையாட சொல்றீங்களா? ஐயோ அம்மா, அண்ணன் பைக் சத்தம் தான் கேக்குது. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாண்டி காலையில மாலைய கழட்டிட்டான்னு கணேசன் சொன்னான். அநேகமா அவங்க 2 பேரும் தண்ணி போட்டுதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இறங்க, அவன்கிட்ட தேவையில்லாம பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அவன் தெளிவா இருக்கும்போது காலையில பேசிக்கலாம். யாரு? நான் தேவையில்லாம பேச்சு கொடுக்கறேன்னா? இந்த ஊருக்கே தெரியுண்டி யாரு வம்புக்காரின்னு. அப்படின்னா நான் வம்புக்காரியா? பின்ன யாரு? என்னைய வம்புக்காரிங்கிறீங்க? ஏய் பாருடி, உங்க அப்பா என்ன வம்புக்காரின்னு சொல்றாரு. ஐயோ தயவு செஞ்சு சும்மாரு. பாத்துக்கிட்டியா உங்க அப்பா என்ன பேச்சு பேசுறாரு பாத்தியா? ஐயோ 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? சொன்ன மாதிரி வந்துருச்சு. வாய மூடிட்டு கம்முன்னு இருங்க. பாண்டி மேல சரக்கு வாசனை வரலையே. ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறதால பாண்டி சீம சரக்கு குடிச்சிட்டு வந்திருப்பானோ. நீங்க சித்த வாய் மூடிட்டு பேசாம இருக்கீங்களா? என்ன எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க, ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஒண்ணு இல்லையே. அம்மா, எனக்கு பசிக்குதுமா. சாப்பாடு என்ன பண்ணி வச்சிருக்க? பாண்டி சரக்கு அடிச்சா வெளியே தானே சாப்பிடுவான். இன்னைக்கு என்ன உங்ககிட்ட சாப்பாடு கேக்குறான்? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? மா, உன்னதான் கேக்குறேன். என்ன சமைச்சு வச்சிருக்க? அது இட்லியும் தக்காளி சட்னி இருக்குல்ல. சரி போ, கொண்டு வா போ. பாண்டி, நீ மாடிக்கு போ, நான் ரூமுக்கு கொண்டாந்து குடுக்கறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, நான் இங்கேயே சாப்பிடுறேன். நீ கொண்டு வா. என்ன மேகல, உன் புள்ள தெளிவா பேசுறான். ஒருவேளை குடிக்காம இருக்கானோ? நீங்க கொஞ்சம் சும்மா கிடங்க, அவனாவது குடிக்காம இருக்கிறதாவது. இரு இரு, அவங்கிட்டயே கேட்டுருவோம். ஐயோ வேணாங்கறல்ல, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியலா? நீ சும்மா இரு மேகல. எல்லே பாண்டி, நீ மாலையை கட்டிட்டேன்னு கணேசன் சொன்னா. நீ குடிச்சிட்டு வருவேன் தான் நாங்களா எதிர்பார்த்தோம். ஆமா, நீ இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கியா இல்லையா? இல்ல, இன்னைக்கு நான் குடிக்கல. நான் சொல்லல பாண்டி இன்னைக்கு குடிக்காம வருவான்னு. நான் தான் ஜெயிச்சேன். பாண்டி குடிக்கிறதுக்கு காசு இல்லையா? இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து ஒரு 10 நாளைக்கு நான் குடிக்கவே போறதில்ல. எல பாண்டி, நீ 10 நாளைக்கு குடிக்க மாட்டியா? ஆமா, நான் ஒரு 10 நாளைக்கு குடிக்காம இருந்தா 1 மாசத்துக்கு அபி சொல்றத கேட்டு நடந்தா அவ இந்த ஊரை விட்டே போயிடுறேன்னு சொல்லியிருக்கா. அதனாலதாம்மா அப்படி பண்ண. எப்படியோ என் பிள்ளை குடிக்காம இருந்தா சரத்து. சரி, சாப்பாடு எடுத்துட்டு வா. என்ன மேகல கண்கலங்கற? இல்லங்க, பாண்டி ராவுல குடிக்காம இருந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லங்க.
இந்த பாழா போன குடிய என் புள்ள விட்டுற மாட்டானு. நான் ஏறாத கோவில் இல்ல, குளிக்காத குளம் இல்ல, எந்த சாமியும் செய்யாதது அபி இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கா. என் புள்ளைய குடிக்காம வீட்டுக்கு வர வச்சிருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, என் புள்ள பாண்டி சீக்கிரம் திருந்தி நல்ல புள்ளையா மாறிடுவான். அபி அவனை மாத்திருவாங்க. இவன் என்னடானா குடிக்காம வரான், மேகலா என்னடானா அபி திருத்திடுவான்னு சொல்றா, ராசாத்தி என்னன்னா அபி வீட்டுக்கே போறா. நாம என்ன பண்றது? வீடியோ கேமே விளையாடுவோம். அபி, என்ன ராசாத்தி, எதுக்கு இப்படி ஓடி வர? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இப்போ தேங்க்ஸ்? எங்க அண்ணன் இன்னைக்கு குடிக்காம வீட்டுக்கு வந்திருக்கு. உங்ககிட்ட சவால் விட்டதுனாலதான் அவன் குடிக்கலன்னு சொன்னான். இன்னும் 10 நாளைக்கு அவன் சாராயத்தையே தொட மாட்டேன்னு சொல்லிருக்கான். எங்க அண்ணன் குடிக்க மாட்டேன்னு சொன்னது எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மா சந்தோஷத்துல அழுதுட்டாங்க போங்க. எங்க அண்ணன் குடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே, அதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சஞ்சீவ் 10 நாள் இல்ல, இனி எப்பவுமே குடிக்க மாட்டான். குடிக்க நான் விடவும் மாட்டேன். நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்க வாய்க்கு சக்கரை போடுறேன். ராசாத்தி சொன்னதை கேட்டியாடா? உன் அப்பா இன்னைக்கே குடிக்கலையா? இப்போதான் எனக்கு முழு நம்பிக்கை வந்திருக்கு. உன் அப்பா சீக்கிரமே மாறிடுவாரு. நம்ம 2 பேர் அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏத்துப்பாரு. சஞ்சீவ், நீ, நான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. கௌசல்யா, அக்கா, சித்தங்க வாமா. இத வரேன்க்கா. என்னக்கா? நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போறோம். சமைச்செல்லாம் வச்சுட்டேன். சரி. பாண்டி வந்தானா விவரத்தை சொல்லி அவனை சாப்பிட சொல்லுமா. சரிக்கா. சாவி எங்கனத்தான் வச்சிருக்கேன். சரிக்கா. ஓஹோ, சாப்பிட வராரா? ஏங்க சாவி வச்சிட்டீங்களா? வாங்க வாங்க, நேரம் ஆகுது. போங்க போங்க. இரு நான் முதல்ல ஏறிக்கிறேன், அப்புறமா நீ ஏறு. வாமா சத்தி, உட்கார். ஆட்டோ எடுப்பா. சஞ்சீவ் மதியம் வீட்டுக்கு வரானா? அப்போ இன்னைக்கு என் வீட்டுல தான் சாப்பாடு. என்னங்க வீடு பூட்டி இருக்கு? தெரியலையம்மா. சரி, ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. சரிம்மா, பண்றேன். யார் நீங்க? அம்மா, நான் பாண்டியோட பெரியப்பா. இது என் பொஞ்சாதிம்மா. ஆமா, மேகலா வீட்ல இல்லையா? யாரும் வீட்ல இல்லம்மா. அத்தை, மாமா, ராசாத்தி எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வாங்கல. மேகலா உனக்கு அத்தையா? அப்படின்னா நீ யாருமா? நான் பாண்டியோட வைஃப் தான். என் பேரு அபி. பாண்டி பொஞ்சாதியா நீ? அவனுக்கு எப்ப கண்ணால ஆச்சு? அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே.
அது ஒரு பெரிய கதை. நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். வாங்க. ம். ம். வாங்க வாங்க, உட்காருங்க ம். உட்காருங்க. ஆ, பாண்டிக்கு கண்ணால் ஆனதும் மேகலை இவங்கள எதிரி வீட்லயே குடி வச்சிட்டா போல இருக்கு. ஆ, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி? காஃபி டீ ஏதாவது சாப்பிடுங்க. சரி, காப்பி எடுத்துட்டு வாமா. இதோ இருங்க, 5 மினிட்ஸ்ல எடுத்துட்டு வரேன். ம். பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளுங்க. ஆமா, தங்கமான பொண்ணா பார்த்தா பாண்டி கண்ணால பண்ணிருக்கான். வீட்டை நல்லா சுத்தமா வச்சிருக்காங்க. ஆமாங்க. ம். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. ம். ஆமா அபி, நீ மாசமா இருக்கியா? ஆ, ஆமா, 8 மாசம் ஆயிருக்கு. ம். கண்ணால் ஆகி இம்புட்டு நாள் ஆகுது. பாண்டி நம்ம கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? இருக்கட்டும், அவனை வச்சுக்கிறேன். இவகிட்டயே பத்திரிகை கொடுத்துடலாம். சரிம்மா. அபி, இந்தாம்மா பத்திரிகை. என் பொண்ணுக்கு வளகாப்பு வச்சிருக்கோம். நீயும் பாண்டியும் மறக்காம வந்துடணும். மேகலட்டையும் சொல்லிடுமா, அவங்களுக்கு தனியா ஒரு பத்திரிகை தரேன். ஐயோ, எதுக்கு 2 பத்திரிக்கை? ஒண்ணு போதும். அத்தை பேர்ல மட்டும் போட்டு கொடுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மேகலை உன்னை தனியா தானே கொடுத்துன்னு வச்சிருக்கா. அப்போ உனக்கு தனியா பத்திரிகை கொடுக்கறதாமா முறை. ம். இந்தாம்மா, மேகலட்டை இதை கொடுத்துரு. சரிங்க. என்ன சரிங்க? மாமான்னு உரிமையோட கூப்பிடுமா. நான் ரங்கராஜோட அண்ணன் தானம்மா. சரிங்க மாமா. அபி, கண்டிப்பா வளக்காப்புக்கு வந்துடணும். ம். வளக்காப்புக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு உன்னை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்ன சரியா? சரிங்க அத்தை. அப்ப நாங்க கிளம்புறோமா? அத்தை இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, இருக்கட்டும்மா. நாங்க நிறைய பேருக்கு பத்திரிகை வைக்க வேண்டியிருக்கு. இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோமா. நாங்க போயிட்டு வரோமா. வரோம். ம், சரி. நல்ல ஆமாமா, பொண்ணா தங்கமான இருக்காங்க. பொண்ணு. எங்க அங்க பாருங்க. பெரியப்பா, பாண்டி. பெரியப்பா, பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? டேய், எங்ககிட்ட பேசாதடா. நாங்க 2 பேரும் உன் மேல கோவமா இருக்கோம். கோவமா இருக்கீங்களா? ஏன் பெரியப்பா, அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? என்ன செஞ்சியா? உனக்கு கண்ணாலான விஷயத்த எங்க 2 பேர்கிட்ட சொன்னியாலே நீ? கல்யாணமா? என்ன பெரியம்மா, என்ன பேசுற? அது ஆனா தானே சொல்றதுக்கு. டேய் பாண்டி, சும்மா சமாளிக்காதவ. எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். நாங்க இப்ப உன் வீட்டுக்கு போயிட்டு தான் வாரோம். உங்க அப்பா அம்மா வீட்ல இல்ல, அவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்களாம். எல்லா விஷயத்தையும் உன் பொஞ்சாதி தாண்டா சொன்னா. பொஞ்சாதியா? இல்ல பாண்டி, ஒரு பொண்ண கண்ணானம் கட்டி கூட்டியாந்து உன் வீட்டுக்கு எதிரிலேயே குடி வச்சிருக்க. அந்த பொண்ணு வேற புள்ளத்தாச்சியா இருக்கா. இதெல்லாம் சொந்தக்காரங்க எங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அப்படி உனக்கு எங்க மேல என்னடா கோவம்? பெரியம்மா, உங்க மேல ஒரு கோவமும் இல்ல, அவ என் பொஞ்சாதியும் இல்ல. ஏய், சும்மா மழுப்புற வேலையெல்லாம் வச்சுக்காத. இல்ல பெரியப்பா, என்ன நடந்துச்சுன்னா, அது வந்து பெரியப்பா. சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டு அவனை மன்னிச்சு விட்டுருங்க. டேய் பாண்டி, பொண்ணு நல்ல அழகா லட்சணமா உனக்கு ஏத்த மாதிரி தங்க மாதிரி இருக்காடா. அந்த புள்ளைய நல்லா பாத்துக்க. இனியாவது ஊரு சுத்தாம பொறுப்பா ஒரு சோழிக்கு போடா. பாண்டி, உன் தங்கச்சிக்கு வளகாப்பு வச்சிருக்கேன்டா.
உன் பொஞ்சாதி கிட்ட பத்திரிகை கொடுத்துருக்கேன். மறக்காம அவளையும் கூட்டு வந்துரு. பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, நாங்க புறப்படுறோம். நீ உன் அப்பா அம்மாட்ட சொல்லிடு. வா போலாம். ஆ என்ன சொல்லி வச்சிருப்பான் இந்த அபி? இவ்வளோ அபி, ஏ அபி, வெளியே வாடி, வெளியே. அம்மா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் இந்த பாரு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்த அம்புடுதான் பாத்துக்க. என் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்த பெரியப்பா கிட்ட நீ என் பொஞ்சாதின்னு சொன்னியாமே? ஆமா சொன்ன. உண்மைதானே? உண்மையை யார்கிட்ட சொன்ன என்ன? ஏய், எதிரி உண்மை போட்டா இரு, பசிக்குது, சாப்பிட்டு வந்து ஒண்ணு வச்சுக்கிறேன். சாவிய காணோம். சாவியை எங்க வச்சுட்டு போனாங்க? தேடு தேடு, நல்லா தேடு. இந்த வீட்டு சாவி உனக்கு கிடைக்காது. நல்லா இருக்குல்லவா? ஏ கோவில் பிரசாதம்னா கோவில் பிரசாதம் தான். என்ன டேஸ்ட்! நாம என்னதான் வீட்டுல சமைச்சாலும் இந்த டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. ஆமாப்பா, அதுவும் அம்மா பண்ணாங்கன்னா சுத்தமா நல்லா இருக்காதுப்பா. நல்லா இருக்குல்லவா? பிரமாதமா இருக்குப்பா. இந்த பாண்டி தான் பேசுறான். கொடுங்க கொடுங்க. பிரசாதத்தை கூட சாப்பிட விட மாட்டேன்றான். எல பாண்டி சொல்லுல. மா, வீடு சாவி எங்கம்மா வச்ச? எல நம்ம எப்பவும் வைக்கிற இடத்துல தான்டா, அந்த சன்னல் கிட்ட. மா, அங்க சாவி இல்லம்மா. என்னது சாவி இல்லையா? நல்லா பாருல, அங்கனத்தானே வச்சேன். எல்லாம் பார்த்தாச்சு. சரி, இப்ப நீ எங்க இருக்க? கோயில்லடா. மா, இன்னுமாமா கிளம்பல? எப்பமா வருவ? நாங்க வர சாயங்காலம் ஆயிரும்டா. சாயங்காலமா? ஐயோ மா, சாவி வேற இல்லம்மா. நான் எப்படிமா வீட்டை திறந்து உள்ள போறது? எனக்கு வேற பசிக்குதுமா. ஐயோ, சரி இருல, நாங்க இப்ப உடனே கிளம்பி வந்துடட்டுமா? போமா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே பாத்துக்கிறேன். நீங்க பொறுமையாவே வாங்க. லூசு, நீ வேற 3 ஆகுது. இதுதான் நல்ல ஐடியா. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி சாப்பாடு போட்டுடலாம். மணி வேற 3 ஆகுது. இப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிடலான்னாலும் சாப்பாடு இருக்காது. சிக்கிதே. பொருள வந்துருச்சு. சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன யோசிக்கிற? அத்தை சாவிய மறந்து எடுத்துட்டு போயிட்டாங்களா? உன்னால வீட்டுக்குள்ள போக முடியலையா? பசிக்குதா? நம்ம வீட்டுக்கு வாயேன், சாப்பிடலாம். ஏய், உன் வேலையை பாருப்பா. பசியா இருக்கிற வயத்த காய போடக்கூடாது. விரோதிய கூட சாப்பிட வச்சுதான் அனுப்பணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சாப்பிடறதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. வா சஞ்சீவ், வந்து சாப்பிடு வா. இவன் யோசிக்கிறத பார்த்தா சாப்பிட ஒத்துக்குவானா ஒத்துக்க மாட்டானான்னு தெரியலையே. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிட்டு போடுவோம். நீ என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதுனால உன் கொள்கைலாம் மாறிட்டதா ஒன்னும் அர்த்தம் இல்ல.
யோசிக்காத, சாப்பிட வா. இல்ல பாண்டி, சாப்பாடை போட்டு உன்னை அவ வழிக்கு கொண்டு வர பாக்குறா, ஏமாந்துராத. இல்ல எனக்கு உன் சாப்பாடெல்லாம் தேவையில்லை. நான் பட்டினி கிடந்தாலும் கிடப்பேனே தவிர உன் வீட்டுல வந்து சாப்பிட மாட்டேன். அப்படி சொல்லாத சஞ்சீவ். வேலையை பாரு போ. நான் இன்னைக்குன்னு பார்த்து மீன், நண்டு, எறா, சிக்கன் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நான் சமைச்ச சிக்கன், மட்டன் எல்லாம் நீ சாப்பிடணும்னு ஆசையா காத்துட்டு இருக்கு. மட்டனா? மட்டன் நம்மள போக வச்சிருமோ? நீ இங்க சாப்பிடாம நல்ல பசியில இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? நானும் சாப்பிட மாட்டேன். இதுதான் ஒரு காரணம் நமக்கு. நான் சமைச்ச சிக்கன், மட்டன் எல்லாம் வேஸ்ட் தான் போல இருக்கு. நண்டு, சிக்கன், மீன், எறா, மட்டன். பாரு, சரி, ஏதோ புள்ளதாச்சி பொண்ணு, நீ பட்னி கிடக்க நான் காரணம் ஆயிடக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் உன் வீட்டுக்கு சாப்பிட வரேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? சரி சரி சரி, நீ சாப்பிட வா. என்ன சுத்தி முத்தி பாக்குற? சுத்தி தான் யாருமே இல்லையே, தைரியமா சாப்பிட வா. வா வா.